இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய நெல்லிக்காய். எங்கள் ஊர் பக்கம் மர நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். தண்ணி நல்லா சுட வச்சுக்குவோம். சுட வச்சுட்டு அந்த பெரிய நெல்லிக்காவை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறது முன்னாடி நல்லா இதை வந்து மண் கிண்ணெல்லாம் இருந்ததுன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைப்போம். அதுதான் நல்லா அது உடம்புக்கு சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்காக இருக்கிறதுனால இதை வந்து நல்லா கிண்டி விடுவோம். ஏன்னா ஒரு சைடு வெந்து இன்னொரு சைடு வேகாமல் இருக்கலாம். அதுக்காக அப்பப்போ கிண்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துக்கிட்டுருக்கு. நல்லா கொதிக்குது தண்ணி. இது பாருங்க, இப்போ தான் இந்த இட்லி பதம் அந்தளவுக்கு வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வடிகட்டிக்கலாம். சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எல்லாம் சுத்தமாக வடிகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் வடிஞ்சிருச்சு சுத்தமாக, ஈரப்பதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி விட்டுக்கலாம். எது குத்தி விட்றோம்னா இதை வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சி அதில் போட போகிறோம். அப்படி போடும்போது அந்த பாகுலாம் உள்ளே நல்லா இறங்குனா தான் எல்லா இடமும் இனிப்பாக இருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும் லைட்டாக இனிப்பாக இருக்கும்போது திருப்பி உள்ளே வந்து பசங்களுக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றிக்குவோம். சர்க்கரை பாகுக்கு அது மாதிரி சர்க்கரை போட்டுக்குவோம். வெல்லம் எது கலக்கிறோன்னா வெல்லம் போட்டால் தான் வந்துட்டு அந்த நெல்லிக்காயோட வெடிப்பகுதி ஃபுல்லாக கவர் நல்லா பிடிச்சி இருக்கும். சர்க்கரை பாகு மட்டும்னா எடுக்கும் போது அதெல்லாம் தனியாக பாகு தனியாக வந்துடுற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் நல்லா ஜூஸியாக அதில் நல்லா ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். இனிப்பு அதிகமாக இருக்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் வெல்லம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை மர நெல்லிக்காவையும் அதை கலந்து வச்சுருக்கிற இந்த பாகுக்கு தேவையான இது லைட்டாக கலந்து அதில் ஒரு நல்லா கிண்டி விடுவோம். இப்போ நம்ம அதை வந்து மணலில் நல்லா சுட வைப்போம். பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வருது. இதுலேயும் மர நெல்லிக்காய் வந்து கிண்டி விடுவோம் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி. ஏன்னா பாகு இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கீழே உள்ள நெல்லிக்காயெல்லாம் வந்து இது பாகில் இருக்கும்போது மேலே நெல்லிக்காய் பாகு படுற மாதிரி கிண்டி விடுவோம். அப்புறம் நல்லா உருகி வருது பாகு. நல்லா வேக விடுவோம். இந்த கலரே மாறும் பார்த்திங்கன்னா. காட்டுறோம் பாருங்கள் பண்ணாங்க வச்சு. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு பார்த்திங்களா. ப்ரௌன் கலரில் வரணும், இந்த கலர்லாம் வரணும். எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்க. எல்லாம் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாச்சு. சர்க்கரை கம்பி பதம் பார்த்துக்கலாம். அந்த ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். வந்துருச்சு. இதை இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டு பாருங்கள் ஒவ்வொன்றா அழகாக வந்துருக்குன்னு. இதில் இப்போ வந்து ஏலக்காய் தூளை கொட்டிக்குவோம். நல்லா கிண்டி விடுவோம். வாசனைக்காக கிண்டி விட்டுட்டு நல்லா வெந்துருச்சு. பாகுலாம் ஃபுல்லாக அந்த உள் பகுதி அளவுக்கு எல்லாம் போயிடுச்சு. அழுத்தி பார்த்துக்குவோம். பாருங்கள் இப்போ அதை எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவோம். பசங்களுக்கு எடுத்து டெய்லி ஒன்று கொடுத்தா உடம்புக்கு ஜீரண கோளாறு பிரச்சனைலாம் அதுக்கெல்லாம் சரி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வீடியோக்கள் பண்ணுறேன். எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.